கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் நடந்துச்சு. எதற்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் கேசவானந்த பாரதின்றவர் வந்து ஒரு மடத்தை வச்சு நிறுவி நடத்திட்டு வந்தார். அந்த மடத்தில் வந்து நிறைய நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1963 படி அந்த நிலத்தை கையகப்படுத்துறது கேரளா. இதை எதிர்த்து தான் வந்து கேசவானந்த பாரதின்றவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் என்ன மென்ஷன் பண்ணி கோர்ட்டில் வழக்கு போடுறாரு பார்த்தீங்கன்னா, பிரிவு 25 படி எந்த சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை, பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, பிரிவு 14 சமத்துவத்திற்கான உரிமை, பிரிவு 19 1 சொத்து வாங்குவதற்கான உரிமை. இதெல்லாமே நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இதை மென்ஷன் பண்ணி கேஸ் போடுறாரு. அதை யார் பார்க்குறாங்க அப்படின்னா, SM சிக்ரி அப்படின்றவர் கீழே ஒரு 13 பேர். இதுதான் பெரிய வழக்கில் பெரிய அதிக நீதிபதிகள் கொண்ட வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதில் 7 பேர் ஒரு விதமான தீர்ப்பையும் 6 பேர் ஒரு விதமான தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 7 பேர் வந்து கேசவானந்த பாரதிக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீங்கள் 368 பிரிவின் கீழ் வந்து நாடாளுமன்றம் வந்து திருத்தம் செய்யலாம், ஆனால் வந்து அடிப்படை அம்சத்தை மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதில் என்ன இருக்கோ அதை பற்றி நீங்கள் திருத்திக்கலாமே தவிர அதை அப்படியே மாற்றி அமைக்க முடியாது அப்படின்ற தீர்ப்பை தான் வழங்கினாங்க.